Good morning, students. Now we are going to learn about solution topic. Already we are learn what is mean solution, what are the types of solution, and classification of solute and solvent. Today, now we are learn factors affecting solubility. ப்ரீவியஸ் வீடியோலேயே நான் ஆல்ரெடி சொல்யூபிலிட்டினா என்னன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் ஐ ரிப்பீட் வாட் இஸ் மீன் சொல்யூபிலிட்டி. சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் ரெண்டும் சேர்ந்தால் தான் சொல்யூபிலிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். இந்த சொல்யூட் அப்படிங்கிறது சால்வெண்ட்டுக்குள்ளே எந்த அளவுக்கு டிசால்வ் ஆகுது அப்படிங்கக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் சொல்யூபிலிட்டி. ஸோ அந்த சொல்யூபிலிட்டி அப்படிங்கிறதுக்குள்ளே சொல்யூட்டும் சால்வெண்ட்டும் ரெண்டும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அந்த கெப்பாசிட்டி சொல்யூபிலிட்டி, அதை பர்சன்டேஜில் எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃபார்முலாவோடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். ரைட். ஸோ ஜென்ரலாக இப்போ சொல்யூபிலிட்டினா என்ன அப்படின்னா கரைக்கக்கூடிய திறன். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் சால்ட்டு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் வாட்டருக்குள்ளே எப்படியெல்லாம் கரையுது, எந்த அளவுக்கு கரையுது அப்படிங்கிறது தான் சொல்யூபிலிட்டிங்கிற டாபிக். ஓகே, நமக்கு இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் சொல்யூபிலிட்டி. எப்படியெல்லாம் நம்ம அந்த சொல்யூபிலிட்டியை அஃபெக்ட் பண்ண முடியும். தட் மீன்ஸ் மாடுலேஷன் ஆர் சேஞ்சஸ் அண்ட் டிஸ்டர்பன்ஸ். ஓகேங்களா? இப்போ ஒரு சால்ட்டு தண்ணியில் கரையக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி, நேச்சுரலாக கரையக்கூடிய கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கும். கரையக்கூடிய அளவை ஏதாவது ஒரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி குறைவாக நம்ம கரைய வைக்கிறதோ இல்லைன்னா அதிகமாக கரைய வைக்கிறதோ வாட் எவர் மேபி, எப்படி வேணாலும் நம்ம அதை அஃபெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மால் மோட்டிவேஷன் வச்சுக்கோங்களேன். ஒரு ஸ்டூடெண்ட்டு, உன்னோட ஃப்ரெண்டு நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கான், உனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குது, அவனை எப்படியாவது நம்ம படிக்க விடாமல் தடுக்கணும்டா அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் சினிமா மேட்ரோ அல்லது வேறு கிரிக்கெட்டு கேமை பற்றியோ பேசினீன்னா அவன் டைவர்ஷன் ஆகிடுவான் இல்லையா? அந்த மாதிரி அப்போது சொல்யூபிலிட்டியை எப்படியெல்லாம் நம்ம டைவர்ஷன் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கேட்டகரிஸாக உங்களால் அஃபெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஒன், நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்டு சால்வெண்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்டு சால்வெண்ட் அப்படிங்கிறது நேச்சுரலாகவே அந்த சப்ஸ்டன்ஸோட ரியாலிட்டியாகவே இருக்கும், இவ்வளோ தான் கரையும்ன்ட்டு. அதுதான் அதனுடைய ஃபஸ்ட்டு அஃபெக்டிங். அதை என்ன பண்ணாலும் அதுக்கு மேலே அது சேஞ்ச் ஆகாது அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த அஃபெக்டிங் சொல்யூபிலிட்டி அப்படிங்கிறாங்க. அது சொல்யூட் அண்டு சால்வெண்ட் ரெண்டையுமே சேர்ந்தது. செகண்ட் கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர். தேர்டு கேட்டகரி என்னென்னா ப்ரெஷர். இது எல்லாம் எப்படி நம்ம அப்ளை பண்ணனா அந்த சொல்யூபிலிட்டி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத ஃபர்தர் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு டாப்பிக்கு நம்ம போகலாம். நேச்சர் ஆஃப் த சொல்யூட் அண்டு சால்வெண்ட். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டாப்பிக்கு நேச்சர் ஆஃப் சொல்யூட் அண்டு சால்வெண்ட். The nature of the solute and solvent play an important role in solubility. Already I told that solubility matter is depends upon solvent and solute. Okay. Although water dissolves an enormous varieties of substance, both ionic and solvent. ஸோ வாட்டர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் உங்களுக்கு தெரியும், யூனிவர்சல் சால்வெண்ட். அது எப்பேற்பட்டதாக இருந்தாலும் சரி, போத் அயானிக்காக இருந்தாலும் சரி, கோவலண்டடாக இருந்தாலும் சரி, டிசால்வ் பண்ணும். இட் டஸ் நாட் டிசால்வ் எவ்ரிதிங். ஆனால் எல்லாத்தையுமே அதனால் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. த ப்ரேசஸ் த சயின்டிஸ்ட் ஆஃப்டன் யூஸ் வென் ப்ரிடிக்டிங் solubility is like the expression means dissolving occurs when similarities exist between the solvent and the solute. ஸோ வாட்டரில் கரைகிறது தான் வாட்டரில் கரையும், வாட்டரில் கரையாது, டிசால்வ் ஆகாது அப்படிங்கிறது கரையாது. ஸோ சொல்லுவாங்க இல்லைங்களா, தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இனம் இனத்தோடு தான் சேரும் அப்படின்னு. நம்ம படித்தோம் இல்லையா? சேம் அதே தான். இப்போ பெட்ரோல் டீசலை கொண்டுட்டு வந்து நான் டிசால்வ் பண்ணுறேன், டைல்யூட் பண்ணுறேன் அப்படின்னு வாட்டரில் கொண்டு வந்து நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது நடக்காது. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ நம்ம லைம், சுண்ணாம்பே பார்த்திங்கன்னா நம்ம போன டேட்டாஸில் படித்த 0.001% தான் டிசால்வ் ஆகும் அப்படின்ட்டு. குளுக்கோஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த 91% தான் டிசால்வ் ஆகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ரைட். இப்போ அதே டாபிக் தான் மறுபடியும் சொல்கிறாங்க. ஒவ்வொரு கெமிக்கலோடைய சப்ஸ்டன்ஸ் நேச்சரை பொறுத்தது இந்த இடத்துல. வேறு எதையுமே நீங்கள் அஃபெக்டிங் பேசவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், காமன் சால்ட் இஸ் போலார் காம்பவுண்ட் and dissolves readily in polar solvent like water. ஃபஸ்ட்டு கேட்டகரி எல்லாமே வாட்ரு எல்லா இடத்துலையுமே டிசால்வ் பண்ணக்கூடிய கேட்டகரியாக சொல்ல வராங்க.
செகண்ட், நான் போலார் காம்பவுண்ட் ஆர் சால்யுபிள் இன் நான் போலார் சால்வெண்ட். இப்போது வாட்டரில் கரையாது அப்படின்னு உனக்கு ஒரு சிலதெல்லாம் தெரியும். இந்த பெட்ரோல், டீசல், கெரோசின், தின்னர், இதெல்லாம் இந்த கண்மை, லிப்ஸ்டிக்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ இதெல்லாம் எதில் நம்ம கரைப்போம்? பெட்ரோல், டீசல், கெரோசின், இந்த மாதிரியான ஈத்தர், இந்த மாதிரி கெமிக்கல்ஸ், பென்சின், இந்த மாதிரியான மெட்டீரியலில் கரைப்போம். அப்போ அவங்கெல்லாம் யார்? நான் அக்வாஸ். இது நேச்சர், இதை நீங்கள் மாற்ற முடியாது, அஃபெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபேட் டிசால்வ் இன் ஈத்தர். நம்ம ஃபேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈத்தரில் டிசால்வ் ஆகுங்கிறாங்க. ஈத்தருங்கிறது ஒன் ஆஃப் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ். ஹையர் செகண்டரியில் டீட்டெயிலாக நீ படிப்பேன். பட் நான் போலார் காம்பவுண்ட் do not dissolved in polar solvent. லைக் வாட்டரில் அது டிசால்வ் ஆகாது. கொழுப்பெல்லாம் தண்ணியில் கண்டிப்பாக என்ன ஆகாது? கரையாது. ஸோ போலார் காம்பவுண்ட்ஸ் do not dissolve in நான் போலார் சால்வெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் ஓவர்ப்பா. செகண்ட் டாபிக், எஃபெக்ட் ஆஃப் டெம்பரேச்சர். ஓகேங்களா? அப்படின்னு என்ன அர்த்தம்? டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணியோ டிக்ரீஸ் பண்ணியோ செக் பண்ணி பார்க்குறோம். ஜெனரலி சாலிபிலிட்டி ஆஃப் எ சாலிட் சொல்யூட் மஸ்ட் பி நோட்டட். சொல்யூட் சாலிட் நேச்சரில் இருக்கணும், சால்ட்டு அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோ. இன் ஏ லிக்விட் சால்வெண்ட், வாட்டர் மைண்டில் வச்சுக்கோ. இன்க்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். ஒரு பொருள் கரையிலன்னா நம்ம உடனே ஹீட் பண்ணுவோம், இல்லைனா ஹாட் வாட்டரில் போட்டோம்னா குயிக்காக கரைஞ்சிரும். இப்போ நம்ம ஒரு ஃபீவர் அப்படின்னா மெடிசன் டேப்லெட் எடுத்துக்க சொல்லுவாங்க. பர்டிகுலர்லி ஹாட் வாட்டரில் எடுத்துக்க அப்படிங்கிறாங்க. பிகாஸ் அந்த ஹாட் வாட்டரில் அந்த மெடிசன் குயிக்காக அசம்பிளேட் ஆகிடும், டிசால்வ் ஆகிடும். ஸோ அப்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்டாக அந்த சாலிபிலிட்டி increases ஆகும். is one of the affecting method. For example, a greater amount of sugar will dissolve in warm water than cold water. Next, very important, chemistry thinking. Endothermic process. What is mean endothermic? Heat absorbed process. குளுக்கோஸை தண்ணியில் போட்டால் என்ன ஆகுது? சில்னஸ் ஃபார்ம் ஆகும். இதே ஒரு சர்ஃபெக்சல் கொஞ்சம் கையில் எடுத்துக்கிட்டு அதை கொண்டு போய் ஒரு டம்ளரில் போட்டிங்கன்னா அந்த டம்ளர் கொஞ்சம் வெதுன்னு ஆகும். எதெல்லாம் ஹீட்டை வெளியில் கொடுக்குதோ எக்ஸோ, எதெல்லாம் உள்ள கூலிங்கை உனக்கு தருதோ அதெல்லாம் எண்டோ. ஸோ இப்போ நம்ம எண்டோதெர்மிக் ப்ராசஸில் இருக்கும். இந்த சாலிபிலிட்டி இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். எக்ஸோதெர்மிக் ப்ராசஸுக்கு ஆப்போசிட்டு தான் இந்த எண்டோதெர்மிக். இப்போ எக்ஸோதெர்மிக் ப்ராசஸ் என்ன சொல்லுதுன்னா, இந்த சாலிபிலிட்டி டிக்ரீசஸ் ஆகும் எப்போ? டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணுறப்ப. ஏன்னா ஆல்ரெடி அதுவே டெம்பரேச்சரை கொடுக்குது வெளியில். அந்த இடத்துல போய் நம்ம டெம்பரேச்சரை கொடுத்தோம்னா அதோட சாலிபிலிட்டி ஆப்போசிட்டடாக மாறும். ஸோ எண்டோன்னா டெம்பரேச்சருக்கு ஃபேவரபுளாக இருக்கும், எக்ஸோன்னா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ்ட் ஆகிறதுக்கு அன்ஃபேவரபிள். செகண்ட் கேட்டகரி ஓவர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, அதுலேயும் சப்டிவிஷன். சாலிபிலிட்டி ஆஃப் கேஸ் இன் லிக்விட். மேலே பார்த்தது சாலிட் இன் லிக்விட். ஜஸ்ட் நோ இப்போ நம்ம பார்க்குறது கேசியஸ் இன் லிக்விட். கேஸ்னால் மைண்டில் வச்சுக்கணும், கார்பன் டை ஆக்சைடு. லிக்விட் அப்படின்னா சுகர், வாட்டர். ஸோ நம்ம எடுத்துக்கிற பெப்சி, கோக் அண்டு 7up இதெல்லாம் தான் இந்த இடத்துல ஒரு மேஜரான ஒரு பார்ட். டு யூ நோ வை இஸ் ஏ பபிளிங் வென் வாட்டர் இஸ் பாயில்டு? தண்ணி கொதிக்க வச்சா நமக்கு பபிள் வெளியில் வருது. அப்போ சாலிபிலிட்டி ஆஃப் கேசியஸ் இன் லிக்விட் டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். உனக்கு எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, நீ தண்ணியை கொதிக்க வைக்க அந்த கேஸ் வெளியில் தான் போகுதே தவிர அந்த H2O மாலிகுல்ஸ்குள்ளே அந்த உள்ளே இருக்கிற O2 உள்ளே கரையாமல் மேலே தான் போகுது. ஜென்ரலாக உனக்கு தெரிஞ்ச H2O அப்படின்னு சொன்னால் வாட்டர்னு தெரியும். அந்த வாட்டருக்குள்ளே கூட O2ங்கிறது தனியாக கரைஞ்சிருக்கும். அதெல்லாம் இருக்கிறதுனால தான் அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் இன்றைக்கி வரைக்கும் உயிரோடு இருக்குது. H2Oக்குள்ளே இருக்கிற ஓவை வந்து அதை எடுத்துக்க முடியாது. H2O + O2, அந்த O2 கரைஞ்சிருக்கணும் இல்லை. அப்போ நம்ம ஹீட் பண்ண அந்த O2 எதிர்த்துட்டு வெளியில் போகுது கேசியஸாக. அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் பண்ணிங்க அப்படின்னா கேசியஸ் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீசஸ் ஆகிடும். ஓகே, ரைட். Water contains dissolved oxygen. When water is heated, the solubility of oxygen in water decreases. So the oxygen escape in the form of bubble. Next, aquatic animals like more in cold region because more amount of dissolved oxygen in present in the water of cold region. அப்போ கோல்டு வாட்டரில் டெஃபினட்டாக ஆக்சிஜன் இன்னும் நல்லா கரையும் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? இப்போது சம்மரில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஒரு ரிவர்லேயே தண்ணி ஹீட் ஆச்சுன்னா அந்த ஃபிஷ் எல்லாம் அக்வாட்டிக் அனிமல்ஸ் எல்லாம் மேலே வந்து ஓரளவுக்கு அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜன் எடுத்துக்கிறதுக்காக தான் மேலேயே வரும். குளிர்காலத்துலலாம் மேலேயே வராது, ஏன்னா அதுக்கு போதுமான ஆக்சிஜன் தண்ணியிலே கரைஞ்சிருக்கும். ஓகேங்களா? This shows that the solubility of oxygen in water is more at low temperature. ஸோ இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கணும்.
கேசியஸ்க்கு டெம்பரேச்சர் நாட் ஃபேவரபிள். டெம்பரேச்சர் கம்மியாக இருந்ததுன்னா ஃபேவரபிள். ஏன் அப்படின்னா H2Oக்குள்ளே கரையக்கூடிய O2 கோல்டு கண்டிஷனில் தான் கரையும், ஹாட் கண்டிஷனில் எஸ்கேப் ஆகும். தேர்டு, எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர். ஓகேங்களா கண்ணா, நம்ம தேர்டு டாபிக் போயிட்டோம். ப்ரெஷர். ஒரு ப்ரெஷர்னால் நமக்கு தெரியும், நம்ம பாடியில் கூட ஒரு பர்டிகுலர் ப்ரெஷர் மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். அப்போ அந்த ப்ரெஷரில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் பண்ணால் சாலிபிலிட்டி மாறுமான்னா டெஃபினட்டாக மாறும். எஃபெக்ட் ஆஃப் ப்ரெஷர் is obtained only in the case of solubility of a gas in a liquid. ப்ரெஷருங்கிற கான்செப்டை பற்றி நீ பேசணுன்னாலே உனக்கு சொல்யூட் கேசியஸாக இருக்கணும், சால்வெண்ட்டில் லிக்விடாக இருக்கணும். ரைட். ஏன்னா சாலிடுக்குள்ளே நம்ம ப்ரெஷர் அப்ளை பண்ணால் நோ எஃபெக்ட், எதுவுமே நடக்காது. when the pressure is increased, the solubility of a gas in liquid increases. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது 7up அப்படிங்கிறத நம்ம ட்ரிங்கிங் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறத மைண்டில் வச்சுக்கோ. அதை நல்லா நீ ஷேக் பண்ணி ஓப்பன் பண்ணினா அந்த கேஸ் குயிக்காக சடனாக வெளியில் வருது. ஏன் அப்படின்னா அதுக்கு அந்த H2 உள்ளே இருக்கக்கூடிய லிக்விடுக்குள்ளே அந்த கார்பன் டை ஆக்சைடு ஒரு மினிமம் அமௌண்ட்டுக்கு தான் டிசால்வ் ஆகிருக்கும். அதுவே எப்படா வெளியில் வரலான்னு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பிகினிங்கில் எப்படி அந்த கார்பன் டை ஆக்சைடை அந்த லிக்விடுக்குள்ளே கரைய வச்சுருப்பாங்கன்னா, ப்ரெஷர் அதிகமாக கொடுத்தா அந்த கார்பன் டை ஆக்சைடு என்னாகும், அந்த லிக்விடுக்குள்ளே கரையும். ஆனால் ஒன்று 7upங்கிறது ஒன்றுமே இல்லை, சுகர் சொல்யூஷன்ஸ்குள்ளே கார்பன் டை ஆக்சைடை மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்போ அந்த கார்பன் டை ஆக்சைடு சுகர் சொல்யூஷன்ஸ்குள்ளே வாலண்டியராக என்ன ஆகாதுன்னா டிசால்வ் ஆகாது. நம்ம கம்ப்ரஸ் பண்ணுறோம், ஒரு வலுக்கட்டாயமாக அதை திணிக்கிறோம். அந்த ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணால் கரையும் அப்படிங்கிறாங்க. காமன் எக்ஸாம்பிள் ஆஃப் த solubility ஆஃப் gaseous in liquid or carbonated beverages. இதுதான் 7upங்கிறது. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ், ஹவுஸ்ஹோல்டு கிளீனர்ஸ் அண்ட் கண்டைனிங் aqueous solutions of ammonia and formalin aqueous solution of formaldehyde. இதெல்லாம் ஜஸ்ட்டு உனக்கு இமேஜினேஷனுக்காக கொடுத்துருக்கிற ஒரு டயக்ராம் பாருங்கள், நல்லா தெளிவாக கொடுத்துருக்காங்க. அந்த கேசியஸ் மாலிகுல்ஸோட சைஸு, அந்த ஏரோ மார்க்கை பாருங்கள். நம்ம கொடுக்குற ப்ரெஷர் டவுன்வர்டில் இருக்க ஏரோ மார்க் கொடுத்தீங்கன்னா ப்ரெஷர் நீங்கள் அதிகமாக கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அதனால் அந்த கேசியஸ் என்ன ஆகுது, கரையுது. ஃபஸ்ட்டு ஒன் பிக்சரில் பாருங்கள், கேப் அதிகமாக இருக்குது. நீ ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க அந்த கேஸ் மாலிகுல்ஸ் கிட்ட உன்னோடனே வந்து அந்த லிக்விடுக்குள்ளே போய் நல்லா கரையுது. இதை தான் டப்பாவில் அடித்து நமக்கு சேல்ஸ் பண்ணுறாங்க. நான் புரிஞ்சுதுங்களா? 9.4 ஓவர்ப்பா. ஓகே, நெக்ஸ்ட்டு மோர் டு நோ, ஜஸ்ட் ஒன்று தெரிஞ்சுக்கிறதுக்காக. The effect of pressure on the solubility of a gas in liquid is given by Henry's law. இந்த ஹென்ரிஸ் லா அப்படிங்கிறவர் தான் இந்த ப்ரெஷர் solubility of gaseous in liquidங்கிற கான்செப்டோட ஒரு விஷயத்தை சொல்ல வராரு. இட் ஸ்டேட் தட் the solubility of gas in a liquid is directly proportional to the pressure of the gas over the solution at the definite temperature. இப்போ ரூம் டெம்பரேச்சரில் ஒரு லிக்விடுக்குள்ளே ஒரு கேஸை நீ டிசால்வ் பண்ண வைக்கணுன்னா எந்தளவுக்கு ப்ரெஷர் கொடுக்குறியோ அந்தளவுக்கு கரையும் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த ஹென்ரிஸ் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். ஓகே ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் டாப்பிக்கு கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூஷன் அப்படிங்கிறது நம்ம டாபிக். ஓகேங்களா? சொல்யூஷன், ஒரு சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷன் முன்னாடி நம்ம படிச்சிருக்கோம். ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க ஒரு ஜூஸ், வாட் எவர் மேபி ஏதோ ஒன்று. நீ ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணதை கான்சன்ட்ரேட்டடாக எடுத்துக்க. அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா மறுபடியும் 2 டம்ளர் ஆட் பண்ணுற வாட்டரை. அப்போ அதனுடைய கான்சன்ட்ரேஷன் பவர் உனக்கு என்ன ஆகிடும், டெஃபினட்டாக குறைஞ்சிரும். பிகினிங்கில் இருந்த டேஸ்ட்டு ஆஃப்டர் 2 டம்ளர் ஆட் பண்ணதுக்கப்புறம் இருக்காது. இது நம்ம ஜென்ரலாக தெரிஞ்சுக்கிறது. அதேமாரி டேஸ்ட்டு வச்சு சொல்கிறது. ஒரு கப் ஆஃப் டீக்கு 1 ஸ்பூன் போடுற, அதே ஒரு கப் ஆஃப் டீக்கு 5 ஸ்பூன் சுகர் போடுற. டெஃபினட்டாக 5 ஸ்பூன் போட்ட இடத்துல டேஸ்ட் அதிகமாக இருக்கும். பிகாஸ் அமௌண்ட் அதிகமாக இருக்குது, அப்போ டேஸ்ட் அதிகமாக இருக்குது. இதை நம்ம முன்னாடி படித்தது. இப்போ கெமிஸ்ட்ரிக்கு என்ன தேவை அப்படிங்கிற டேர்முக்கு போகிறோம். பர்டிகுலர்லி சொல்யூஷனோட கான்சன்ட்ரேஷனுங்கிற டேர்மை கண்டுபிடிக்க மேத்தமெட்டிக்கல்ஸ் ஃபார்முலாவை உள்ளே அப்ளை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு, so far the discussed what is a solution, what does it consist of and type its types. Most of the chemical reaction take place in solution form. இது already we know that. So it is essential of quantify the solute and the solvent to study the reaction. The quantify the solute in a solution, we can use the term of concentration. இப்போ ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனை நம்ம கண்டக்ட் பண்ணி ஆகணும்ப்பா.
ஓகே. அப்போ எடுத்துக்கிற 2 சப்ஸ்டன்ஸ் 2மே கான்சன்ட்ரேட்டடா இல்லை ஒன்று கான்சன்ட்ரேட்டடா நல்லா புரிஞ்சுக்கணும். 2மே கான்சன்ட்ரேட்டடா இருந்ததுன்னா அந்த ப்ராடக்ட்டும் கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும், பெனிஃபிட்டடபுளாக இருக்கும். ஒரு ஒரு பிளேயிங் மெத்தடில் சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னா எவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டடாக நம்ம போய் அந்த மேட்ச்சை பார்க்குறோம். அதுதான் அப்போது வெயிட் அப்படிங்கிறது, நான் கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிறது வெயிட்டேஜ் இருக்கிறது. ஓகேவா? இப்போ பங்களாதேஷும் ஆப்கானிஷ் அப்படிங்கிற டீம் ஏதோ ஒன்று, ஓகேங்களா? நேமே தெரியாத, கண்ட்ரியே என்னன்னே தெரியாத 2 டீம் விளையாடுறாங்கன்னா அதுக்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டோம். அதெல்லாம் ஒர்த் இல்லாததுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதெல்லாம் டைல்யூஷன். இப்போ நம்ம டாபிக் போவோம். கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் எ சொல்யூஷன் may be defined as the amount of solute present in the given amount of the solution or solvent. ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸடு சால்வெண்ட்டுக்குள்ளே இப்போ சால்ட்டு பார்த்திங்கன்னா 36 கிராம் கரையும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, 100 கிராம் வாட்டரில் 36 கிராம் சால்ட்டு கரையும். 36 போட்டு கரைச்சிட்டிங்கன்னா அதை சேச்சுரேட்டட் சொல்யூஷன் சொல்கிறேன். இப்போ இதையவே நீ கான்சன்ட்ரேட்டடாக மைண்டில் வச்சுக்கோ. இப்போ அதே 100 கிராம் வாட்டரில் இன்னொரு சொல்யூஷன் ப்ரிப்பேர் பண்ணுறோம். 36 கிராம் ஆஃப் சால்ட்டுக்கு பதிலாக நான் வெறும் 26 கிராம் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணால் அதனுடைய கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும். ஏன்னா கிராம் வேரியேஷன் இருக்குல்ல. ஃபஸ்ட்டு ஒனில் 36 இருக்குது, செகண்ட் ஒனில் 26 இருக்குது. அப்படி தான் கான்சன்ட்ரேஷன் லெவல் மாறும். ஓகேங்களா? ஸோ குவான்டிட்டிவ்லி concentration of a solution may be expressed in different method, but here we shall discuss percentage by mass and percentage by volume. 2 கேட்டகரியில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். மாஸ் அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் வால்யூம் அப்படிங்கிற கான்செப்ட்லேயும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ என்ன டாபிக் பார்க்குறோம்னா மாஸ் பர்சன்டேஜ். இது தனி 2 மார்க்கு. ஓகேங்களா? ஸோ லிசன் பண்ணுங்கள். மாஸ் பர்சன்டேஜ் கீழே டைரெக்டாக ஃபார்முலாவுக்கு போய்டுறேன். என்ன சொல்யூட் எடுத்துக்கிறீங்களோ அதோட மாஸ் ஆஃப் த சொல்யூட் டிவைடட் பை மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் இன்ட்டு 100. இதை முன்னாடியே ஒரு இடத்துல நம்ம பார்த்தோம், சொலிபிலிட்டிக்கு பார்த்தோம் இல்லைங்களா? அதே தான். மாஸ் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் எ சொல்யூஷன் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் த பர்சன்டேஜ் பை மாஸ் ஆஃப் த சொல்யூட் ப்ரெசன்ட் இன் எ சொல்யூஷன். மோஸ்ட்லி வி யூஸ்டு த சொல்யூட் சாலிட் அண்டு சால்வெண்ட் இஸ் லிக்விட். சொல்யூட்டாக நீங்கள் சாலிட் எடுத்துக்கணும், சால்வெண்ட்டாக லிக்விட் எடுத்துக்கணுங்கிறாங்க. இன்னொரு ஃபார்முலா வரும் பாருங்கள். அதே மாஸ் பர்சன்டேஜுக்கு மாஸ் ஆஃப் த சொல்யூட் அதை உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் அந்த மாஸ் ஆஃப் த சொல்யூஷன் அப்படிங்கிற ஃபார்மேட்டுக்குள்ளே என்னென்னலாம் இருக்கும்? சொல்யூட் ப்ளஸ் சால்வெண்ட் இன்ட்டு 100. இன்னும் புரியணுன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. 5% சுகர் சொல்யூஷன் அப்படின்னு ஒன்று நீ சொல்கிற அப்படின்னா பை மாஸில் 5 கிராம் ஆஃப் சுகரை எடுத்து 95 கிராம் ஆஃப் வாட்டரில் நீ டிசால்வ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். So hence it is made 100 gram solution. Usually mass percentage expressed எப்படி பண்ணுவோம்? மாஸ்னா வெயிட். அப்போ W by W மேலே எடுத்துக்கிட்டதும் வெயிட்டில், கீழே டிவைடில் எடுத்துக்கிட்டதும் வெயிட் பை 8. ஓகே, ஸோ அப்போது W by W அப்படின்னு இதை நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலாம். மாஸ் பர்சன்டேஜ் இஸ் இன்டிபெண்ட் ஆஃப் டெம்பரேச்சர். டெம்பரேச்சருக்கும் இதுக்கும் எந்த வித சம்பந்தமும் கிடையாது. நெக்ஸ்ட்டுப்பா வால்யூம் பர்சன்டேஜ். இந்த வால்யூம்ங்கிறது அதே தான். நம்ம எடுத்துக்கிற அளவை கிராமில் எடுத்துக்காமல் எம்எல் வால்யூமில் எடுத்துக்கிறோம். எம்எல்லையும் லிட்டர்லேயும். த பர்சன்டேஜ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ், the volume percentage is defined as the percentage by volume of solute in ml present in the given volume of the solution. So volume percentage equal to volume of the solute divided by volume of the solution சொல்லலாம். ஆர் கீழே இருக்கிற ஃபார்முலாவில் solute plus solvent ஒன்று நீங்கள் எடுத்துக்கலாம் into 100. Again ஒரு எக்ஸாம்பிள். 10% by volume of the solution of ethanol in water. அப்போ என்ன மீனிங்கு? 10 ml ஆஃப் எத்தனாலை எடுத்து 100 ml ஆஃப் வாட்டரில் டிசால்வ் பண்ணியிருப்பீங்க. சரி, மாற்றி சொல்லிட்டேன். 10 ml ஆஃப் எத்தனால் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா அப்போ 90 ml ஆஃப் என்ன இருக்கும்? வாட்டர். அப்போ ரெண்டும் சேர்ந்தது என்னது? 100. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோ. 2 பேர் சேர்ந்து 100 ரூபா சேமித்து வைக்கிறீங்க, சேவிங். அதில் 90 ரூபா நீ சேமிச்சதுன்னு வச்சுக்கவேன், 10 ரூபா உன் ஃப்ரெண்டு சேமிச்சிருக்கான், அந்த மாதிரி. அப்போ 10% எத்தனால்னா 10 ml ஆஃப் எத்தனால். அப்போ ரிமைனிங் 90% என்னவாக இருக்கும்? வாட்டர். யூஸ்வலி வால்யூம் பர்சன்டேஜ் எக்ஸ்பிரஸ்ட் V by V. இட் இஸ் யூஸ்டு வென் போத் த சொல்யூட் அண்ட் சால்வெண்ட் ஆர் லிக்விட். ரெண்டுமே லிக்விடாக தான் இருக்கும். வால்யூம் பர்சன்டேஜ் டிக்ரீஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் இந்த இடத்துக்கு இதுக்கு சூட்டபிள் ஆகாது. பிகாஸ்
எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் லிக்விடு எக்ஸ்பேன்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். யூ கேன் நோட் தட் இன் த commercial product that we come across in our daily life, such a solution of எல்லாத்தையும் நம்ம நிறைய சொல்யூஷன் ஃபார்மேட்டில் பார்த்துருக்கோம். சிரப்பு, மவுத் வாஷ், ஆன்டிசெப்டிக் சொல்யூஷன், ஹவுஸ் ஹோல்டு டிஸ்இன்ஃபிகண்ட், இதெல்லாம். த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த இன்க்ரீடியன்ட்ஸ் எக்ஸ்பிரஸ்டு. ஒன்றும் வேண்டாம், ஒரு சிரப்பு வாங்கிட்டு போனீங்கன்னா எது எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குன்னு அதில் கிளியராக கொடுத்துருப்பான். அது நீங்கள் எதை எடுத்துட்டிங்கனாலும் சரி, ஓகேங்களா. நார்மலாக ஹனி எடுத்திங்கன்னா கூட அதில் என்னென்ன கெமிக்கல் மிக்ஸ் பண்ணிப்பான்னு போட்டிருப்பான். ஒரு டேப்லெட் வாங்கினீங்கன்னா கூட அதில் என்னென்ன காம்பினேஷன் இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. பர்டிகுலர்லி இங்கே வால்யூம்னை பற்றி பேசுகிறதுனால V/V அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா. ஆயின்மெண்ட், ஆன்டாசிட், ஷோப்பு, இதெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கே நம்ம பார்க்க போகிறது 9.6. ஓகேங்களா. ஹைட்ரேட்டட் சால்ட் அண்டு வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். ஹைட்ரேட்டட் அப்படின்னு என்ன சார் அப்படின்னு அர்த்தம்னா, வாட்டர் மாலிகுல்ஸ் உள்ளே இருக்கணும், இருந்ததுன்னா அது ஹைட்ரேட்டடு சால்ட். அண்ட் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன், அதையும் சேர்த்து தான் ஒரு கிறிஸ்டலை உங்களால் மேட் பண்ண முடியும். இப்போது ஒரு கெமிஸ்ட்ரியில் காப்பர் சல்ஃபேட் அப்படின்னு ஒரு சால்ட் இருக்குது. அதில் H2O இல்லாமல் இருந்தால் இந்த டயக்ராமில் Bயில் எப்படி இருக்கோ அந்த கலரில் தான் அந்த சால்ட் இருக்கும். அதுக்குள்ளே ஒரு சஃபிஷியன்ட் அமௌண்ட் வாட்டர் 5H2O மாலிகுல் அதுக்குள்ளே ஆட் பண்ணுறேன் சால்ட்டோட கிராமுக்கு தகுந்த மாதிரி. அப்போ ஒயிட்டாக இருக்கிற சால்ட்டு என்னவாக மாறும்னா ப்ளூவாக மாறும். ஏங்கிற பிக்சர் பார் தெரியும். இப்போ ஏ பிக்சரை நான் மறுபடியும் பியாக மாற்றணுன்னா கொஞ்சம் ஹீட் பண்ணேன்னா அதில் இருக்கிற வாட்டர் வேப்பரைஸ்ட் ஆகிடும். தங்கிட்ட இருக்கிற வாட்டர் அதை லாஸ் பண்ணிடுச்சுன்னா மறுபடியும் என்னவாக மாறிடும், ஒயிட்டாக மாறிடும். இவ்வளோ தான், இதுதான் இதோட நேச்சர். வென் அயானிக் சப்ஸ்டன்ஸ் ஆர் டிசால்வ்ட் இன் வாட்டர், ஆல்ரெடி உனக்கு தெரியும். அயானிக் சப்ஸ்டன்ஸ்னால் யார்? சோடியம் குளோரைடு, நம்ம சாப்பிட்ற டேபிள் சால்ட்டு. பிரிச்சின்னா Na+Cl-. மேக் தர் சேச்சுரேட்டட் அக்வா சொல்யூஷன், அதுதான் அந்த 36 கிராம் ஆஃப் சால்ட்டு தான் தண்ணியில் கரையும். அதுதான் ஒரு சேச்சுரேட்டட் சொல்யூஷனை தரும். தேர் அயன்ஸ் அட்ராக்ட் வாட்டர் மாலிகூல்ஸ் விச் தென் அட்ராக்ட் கெமிக்கலி இன் சர்டைன் ரேஷியோ. த ப்ராசஸ் இஸ் கால்டு ஹைட்ரேஷன். அப்போது வாட்டரில் பர்டிகுலர் கிராம் அளவுக்கு உள்ளே கரைஞ்சி ஃபார்ம் ஆகிற அந்த சொல்யூஷனை நம்ம ஹைட்ரேஷன் சொல்லிக்கிறோம். தீஸ் அயானிக் சப்ஸ்டன்ஸ் கிறிஸ்டலைஸ் அவுட் ஃப்ரம் தர் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் வித் த டெஃபனைட் நம்பர் ஆஃப் த மாலிகூல்ஸ் ஆஃப் வாட்டர். The number of water molecules found in the crystallization substance is called water of crystallization. இப்போ காப்பர் சல்ஃபேட்னா CuSO4, அந்த இடத்துல டாட் வச்சு 5H2 ஆட் பண்ணணும். எவ்வளோ பர்டிகுலர் ரேஷியோ ஆஃப் வாட்டரோடு இருந்தால் தான் அது அந்த கலரை ப்ரொடியூஸ் பண்ணுமோ அதுதான் இந்த இடத்துல வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். அவ்வளோதான் மேட்ரு. இப்போ பாருங்கள் பிக்சருக்கு கீழே, ஆன் ஹீட்டிங் தீஸ் ஹைட்ரேட்டட் கிறிஸ்டல் சால்ட், these lost their water of crystallization and become amorphous or lost their color. ஸோ டேபிளில் கொடுத்துருக்காங்க நிறைய ஹைட்ரேட்டட் சால்ட். டெஃபினட்டாக 1 மார்க்குக்கு உனக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஹைட்ரேட்டட் சால்ட் காமன் நேம், ஐயுபக் நேம், மாலிகுலர் ஃபார்முலான்னு 3 கேட்டகரிஸாக பிரிச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம காமன் நேம் வேணும். ப்ளூ விட்ரியால் அப்படிங்கிற வேர்டு நான் சொன்னால் உங்கள் மைண்டுக்கு என்ன வரணும்னா காப்பர் 2 சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் அப்படிங்கிற ஐயுபக் நேம் வரணும். இந்த ஐயுபக் நேமுக்கு தேவையான ஃபார்முலா தான் தேர்டு காலம். காப்பர்னா Cu, சல்ஃபேட்னா SO4, பென்டானா 5, ஹைட்ரேட்னா H2O. கண்ணா புரிஞ்சிச்சா? செகண்ட் எப்சம் சால்ட். எப்சம் சால்ட்டுனா உன் மைண்டுக்கு வர்றது மெக்னீஷியம் சால்ட்டு மைண்டுக்கு வரணும். ஸோ அங்கேயும் சல்ஃபேட்டு தான். மெக்னீசியம் சல்ஃபேட் ஹெப்டாஹைட்ரேட். மெக்னீஷியம்னா Mg, சல்ஃபேட்டுனா SO4, ஹெப்டானா 7, ஹைட்ரேட்டுனா H2O, 7H2O. நெக்ஸ்ட்டு சால்ட்டு ஜிப்சம். கால்சியம் சல்ஃபேட் அப்படின்னு பேர் மைண்டுக்கு வரணும். கால்சியம்னா Ca, சல்ஃபேட்டுனா SO4, டைஹைட்ரேட் அப்படின்னா 2H2O. க்ரீன் விட்ரியால் அப்படின்னு இருக்குது. ப்ளூ விட்ரியால் மாதிரி க்ரீன் விட்ரியால் இருக்குது. அயன் 2 சல்ஃபேட், அங்கேயும் ஹெப்டாஹைட்ரேட். அயன்னா Fe, சல்ஃபேட்டுனா SO4, ஹெப்டா அப்படின்னா 7, ஹைட்ரேட்டுனா H2O. அப்போ 7H2O. லாஸ்ட் ஒன் ஒயிட் விட்ரியால் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஜிங்க் சல்ஃபேட், சேம் ஹெப்டாஹைட்ரேட். ஜிங்க்னா Zn, சல்ஃபேட்டுனா SO4, ஹெப்டானா 7, ஹைட்ரேட்டுனா H2O. இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. இந்த ரோமன் லெட்டரில் இருக்கிறதும் சேர்த்து நீ படிக்கணும் ஐயுபக் நேமில். ஏன்னா அதோட வேலன்சி இஸ் இம்பார்ட்டன்ட். ஆர் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஸ்டூடெண்ட்?
யா நெக்ஸ்ட்டு லாஸ்ட் டாபிக். ஓகேங்களா, இந்த காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் அப்படிங்கக்கூடிய இந்த ப்ளூ விட்ரியாலோட கெமிக்கல் சப்ஸ்டன்ஸோட ஒரு ஹீட் பண்ண என்ன நடக்குங்கிறத நம்ம விசிபிளாக பார்க்குறோம். The number of water molecules in blue vitriol is 5. So its water of crystallization is 5. எத்தனை வாட்டர் மாலிகூல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் இல்லைன்னா 5. இப்போ அதை என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். அது என்ன கலரில் இருக்குது, ப்ளூவாக இருக்குது. ஹீட் பண்ண பாருங்கள், ஏ பிக்சர் 5H2O இருக்கிறதுனால ப்ளூவாக இருக்குது. அந்த பிங்கிற பிக்சர் லாஸ் பண்ணிடுச்சு, அந்த 5H2O வெளியில் போயிடுச்சு, ஒயிட்டாக மாறிடுச்சு. ஈக்குவேஷனை பாருங்கள், CuSO4.5H2O, இதுக்கு பேர் தான் காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட், ப்ளூ கலராக இருக்குது. அதை ஹீட் பண்ணுறீங்க, 5 வாட்டரும் என்ன ஆகிடுச்சு பாரு, ப்ளஸ் H2Oன்னு போட்டிருக்காங்க. நடுவில் இருந்த .5H2O அது வெளியில் போனங்காட்டி ப்ளஸ் போட்டு 5H2Oன்னு காட்டியிருக்கோம். அப்போ சப்ஸ்டன்ஸ் வெறும் காப்பர் சல்ஃபேட்டாக மட்டும்தான் இருக்குது. அப்போ அது கலர்லெஸ்ஸாக மாறிடுது. புரிஞ்சுதாப்பா? ஏங்கிற பிக்சரை நல்லா பார்த்துக்க. காப்பர் சல்ஃபேட் பிஃபோர் ஹீட்டிங், பிங்கிறது ஆஃப்டர் ஹீட்டிங். இஃப் யூ ஆட் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆர் அலவுடு டு இட் கூல். இந்த பிங்கிற சப்ஸ்டன்ஸை எடுத்து அதுக்குள்ளே கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணுறேன். அப்போ கலர்லெஸ்ஸாக இருக்கிற ஆன்ஹைட்ரஸ் சால்ட் என்ன ஆகும்னா அகைன் மறுபடியும் ப்ளூ கலர்டு ஹைட்ரேட்டட் சால்ட்டாக மாறிடும். ஆட் பண்ணி காட்டியிருக்காங்க பாருங்கள், டிஃப்ரென்ஸ் புரியுதா? ரைட், நெக்ஸ்ட் டாப்பிக்கு நம்ம பார்க்க போகிறது மெக்னீஷியம் சல்ஃபேட். முன்னாடி இந்த டேப்லெட் களத்தில் பார்த்தோம் இல்லைங்களா, MgSO4.7H2O, அனதர் நேம் எப்சம் சால்ட். இதில் 7H2O இருக்கு இல்லையா, இட்ஸ் வாட்டர் crystallization is 7 when magnesium sulfate is heptahydrated crystal. Generally heated, it's loss 7 water molecules and becomes anhydrous zinc magnesium sulfate. ஈக்குவேஷன் பாருங்கள், முன்னாடி சொன்ன மாதிரியே தான். பிஃபோர் ஹீட்டிங் 7H2O உள்ளே இருக்குது, ஆஃப்டர் ஹீட்டிங் ரிமூவ் ஆகிடுது. அந்த 7H2O உள்ளே இருக்கிறப்ப ஹெப்டாஹைட்ரேட்டுன்னு பேர் இருக்கும். அந்த வாட்டர் வெளியில் போன உடனே ஆன்ஹைட்ரஸ் அப்படிங்கிற வேர்டு உள்ளே ஆட் பண்ணணும். ஆன்ஹைட்ரஸ்னு என்ன மீனிங்னா வித்தவுட் வாட்டர் மாலிகுல் அப்படின்னு அர்த்தம். இஃப் யூ ஆட் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் வாட்டர் ஆர் அலோவ் இட் டு கூல், த கலர்லெஸ் ஆன்ஹைட்ரஸ் சால்ட் அகைன் டர்ன்ஸ் பேக் இன் டு ஹைட்ரேட்டட் சால்ட். ரைட் ஹேண்ட் சைடு ப்ராடக்ட் சைடில் இருக்கிறத எடுத்து கொஞ்ச நேரம் கூல் பண்ணாலோ அல்லது வாட்டர் ஆட் பண்ணாலோ அகைன் ரியாக்டன் சைடு இருக்கக்கூடிய கண்டென்ட்டாகவே சேஞ்சஸ் ஆகிடும். இந்த டாப்பிக்கோட இந்த லெசனோட லாஸ்ட் டாபிக் நம்ம கிட்ட வந்துட்டோம். 9.7 ஹைக்ரோஸ்கோப்பி அப்படின்னு பேர். ஓகேங்களா, ஹைக்ரோஸ்கோப்பி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல டெஃபினேஷனை பார்த்துட்டு அதுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கலாம். சர்டைன் சப்ஸ்டன்ஸ் when exposed to the atmospheric air எப்போ at ordinary temperature அப்படின்னு என்ன அர்த்தம் சார் அப்படின்னா அப்சர்வ் மாய்ஸ்டர். ஒரு சில பிளான்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஆக்சிஜனை வெளியே கொடுக்கும், ஒரு சில பிளான்ட் நம்மளை மாதிரி அதுவும் ஆக்சிஜனை எடுத்துக்கும். சரிங்களா, அந்த மாதிரி ஒரு சில சப்ஸ்டன்ஸ் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல ரூமில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை ஃபுல்லாக அதை எடுத்துக்கும். ஸோ ட்ரை பண்ணிவிடும் அந்த ஏரியாவையே. இப்போது அப்சர்வ் மாய்ஸ்டர் வித்தவுட் சேஞ்சிங் த ஃபிசிக்கல் ஸ்டேட். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு உனக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன்னு வச்சுக்கவேன். இப்போ சாலிடு நேச்சரில் ஒரு கெமிக்கல் இருக்குது. எக்ஸாம்பிள் பார்க்குறப்ப அப்புறம் பார்த்துக்கலாம். குயிக்லைம் மூணாவதாக இருக்கிறத பாருங்களேன், குயிக்லைம் CaO, அது சாலிடு நேச்சர். அது டெஃபினட்டாக என்ன பண்ணும் அப்படின்னா தன்னை சுற்றி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கிற ஆக்சிஜனை வேணுங்கிற அளவுக்கு தனக்கு வேணுங்கிற அளவுக்கு உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். ரைட், ஆனால் அந்த சாலிடு நேச்சர் மாறாது, அந்த சாலிடு நேச்சர்லேயே இருந்துக்கிட்டே உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. Such substances are called hygroscopic substance and the property are called hygroscopy. கண்ணா புரிஞ்சுதுங்களா? சாலிடு நேச்சரில் இருக்கிற ஒரு கெமிக்கல்ஸ் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனை அட்ராக்ட் பண்ணுச்சுன்னா, உறிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சர். யாரெல்லாம் அந்த மாதிரி நேச்சரில் இருக்காங்கன்னா கான்சன்ட்ரேட்டட் சல்ஃபியூரிக் ஆசிட் H2SO4, பாஸ்பரஸ் பென்டாக்சைடு P2O5, குயிக்லைம் CaO, சிலிக்கா ஜெல் SiO2. இவங்கெல்லாம் வெரி டேஞ்சரஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் டாபிக் 9.8 டீலிக்விசன்ஸ் அப்படின்னு பேர். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அட்மாஸ்பியரில் இருக்கிற ஆக்சிஜனை அட்ராக்ட் பண்ணுவாங்க. உறிஞ்சப்போ சாலிடு நேச்சரில் இருக்கிறது லிக்விடுக்கு மாறும், அல்லது லிக்விடு நேச்சரில் இருக்கிறதுக்கு கேசியஸ்க்காக மாறும். நல்லா புரிஞ்சுக்கணும், அட்ராக்டும் பண்ணும், அட் த சேம் டைம் தன்னோட நேச்சரும் சேஞ்ச் ஆகிடும்.
இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்குது பின்னாடி சொல்கிறேன் பாருங்கள். சர்டைன் சப்ஸ்டன்ஸ் விச் ஆர் ஸோ ஹைக்ரோஸ்கோபிக், இதுக்கிட்ட ஹைக்ரோஸ்கோபிக் நேச்சரும் இருக்கும். ஆனால் when exposed to the atmospheric air ordinary temperature absorb enough water to get completely dissolved. அப்படி அப்சர்வ் பண்ண சாலிடு நேச்சரில் இருக்கிறது அது லிக்விடாகவே மாற ஆரம்பிச்சிடும். சச் சப்ஸ்டன்ஸ் ஆர் கால்டு டீலிக்வேஷன் சப்ஸ்டன்ஸ். அண்டர் ப்ராப்பர்ட்டி ஆர் கால்டு டீலிக்வேஷன்ஸ். ஓகே, the deliquescent substance lost their crystalline shape and ultimately dissolved in the absorbed water, forming a saturated solution. எக்ஸாம்பிள் பாருங்கள். டீலிக்விசன்ஸ் இஸ் மேக்ஸிமம் எப்பெல்லாம் அதிகமாக உறிஞ்சிக்கிட்டு தன்னோட சாலிடு நேச்சரை லிக்விடாக மாற்றிக்கும் அப்படின்னா, டெம்பரேச்சர் இஸ் லோவாக இருக்கணும் அண்ட் அட்மாஸ்பியர் இஸ் ஹியூமினிட்டியாக இருக்கணும். காஸ்டிக் சோடா, வெரி ஸ்பெஷல் நேம் ஃபார் சோடியம் ஹைட்ராக்சைடு. இது கற்பூரம் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு, பார்க்குறதுக்கு கற்பூரம் மாதிரி இருக்கும், ஆனால் கற்பூரத்தை விட கொஞ்சம் ஹார்டஸ்ட்டாக இருக்கும். சோடியம் ஹைட்ராக்சைடு இதில் தான் சோப்பை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. இதை வெளியில் ஓப்பன் பண்ணி வச்சிங்கன்னா அந்த பாக்ஸில் இருக்கிற சோடியம் ஹைட்ராக்சைடு அட்மாஸ்பியர் இருக்கிற ஆக்சிஜனை அட்ராக்ட் பண்ணிவிட்டு இது அப்படியே கரைய ஆரம்பிச்சிடும், லிக்விடாக மாறிடும். அந்த வாட்ச் கிளாஸில் காட்டியிருக்காங்க பாருங்கள். பிகினிங்கில் சாலிடாக இருக்குது, டைம் ஆக ஆக அப்படியே டிசால்வ் ஆகிக்கிட்டே இருக்குது. அண்டு காஸ்டிக் பொட்டாஷ், ஸ்பெஷல் நேம் ஃபார் பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. அண்டு ஃபெர்ரிக் குளோரைடு, FeCl3. இதெல்லாம் ஏரை, அதாவது ஏரில் இருக்கிற ஹியூமினிட்டியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பவரும் இருக்குது, அட் த சேம் டைம் தன்னைத்தானே கரைஞ்சிக்கிற தன்மையும் இருக்குது. கற்பூரத்தை நீங்கள் ஒரு 10 நாள் வெளியில் வச்சுப்பார், தானாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, அந்த மாதிரி. கிளியர். நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக், டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் அண்ட் டீலிக்வேஷன்ஸ். இப்போ நம்ம 9.8 9.9 தனித்தனியாக படித்தோம் இல்லைங்களா, அதான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இந்த ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா ஒன்லி அப்சர்வ் மட்டும்தான் பண்ணும், என்ன ஆகாது, அதனுடைய ஃபிசிக்கல் ஸ்டேட்டு சேஞ்ச் ஆகாது. அதை வச்சு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். when exposed to the atmosphere at ordinary temperature they absorb moisture and do not dissolve, கரையாது. ஆனால் டீலிக்வேஷன் சப்ஸ்டன்ஸ் என்ன பண்ணும், when exposed to the atmospheric air at ordinary temperature they absorb moisture and dissolve. மைண்டில் வச்சுக்கணும். அடுத்தது, ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் do not change its physical state on exposure to air, but deliquescent substance changes its physical state on exposure to air. ரெண்டு பேருமே ஏரில் இருக்கிற ஹியூமிடிட்டி அட்ராக்ட் பண்ணுவாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற ஹைக்ரோஸ்கோபிக் சேஞ்சஸ் ஆகாது, ஃபிசிக்கல் சேஞ்சு, பட் டீலிக்வேஷன்ஸுக்கு மாறிடும். ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ் மே பி அமார்பஸ் சாலிட் ஆர் லிக்விட். அமார்பஸ்னால் பர்டிகுலர் ஷேப் இல்லாமல் இருக்கிற ஒரு சாலிடாக இருக்கலாம், அல்லது லிக்விட் நேச்சரில் தான் இருக்கும். யார் இந்த இதனுடைய சப்ஸ்டன்ஸோட நேச்சர் அப்சர்வ் பண்ணுறதுக்கு முன்னாடியும் சரி, அப்சர்வ் பண்ணதுக்கு பின்னாடியும் சரி. பட் டீலிக்வேஷன்ஸ் அப்படிங்கிறது அப்சர்வ் பண்ணுறப்ப என்ன நேச்சரில் இருக்கும் அப்படின்னா, டெஃபினட்டாக கிறிஸ்டலின் சாலிடாக தான் இருக்கும். அப்படி கிறிஸ்டலின் சாலிடாக இருக்கிறப்ப அப்சர்வ் பண்ண லிக்விடாக மாற ஆரம்பிச்சிடும். இதுதான் ரெண்டுக்கும் இருக்கிற காமன் ஃபேக்டர். ஓகே ஸ்டூடெண்ட், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இந்த செகண்ட் வீடியோவில் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் அப்படின்னு என்னென்னு பார்த்தோம். அந்த கான்சன்ட்ரேஷனோட பர்சன்டேஜ் W/W, V/V அதெல்லாம் நம்ம பார்த்தோம். டீலிக்வேஷன்ஸ்னு என்ன, அண்ட் ஹைக்ரோஸ்கோபிக் சப்ஸ்டன்ஸ்னு என்ன, இந்த மாதிரியான டாபிக்ஸ் எல்லாம் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே, தேங்க்யூ.